தன்னை விட 14 வயசு அதிகமான நடிகர் கூட ரொமான்ஸ் பண்ற அனிதா சம்பத். இதை எதிர்பார்க்கவே இல்லையே. செய்தி வாசிப்பாளரா ரசிகர்கள் மத்தியில பிரபலமான அனிதா சம்பத் இப்போ முழு நேர சீரியல் நடிகையா அவதாரம் எடுத்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சீரியல் நடிகையா உருவெடுத்திருக்கக்கூடிய அனிதா சம்பத்துக்கு வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு வருது. சமூக ஊடகங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபரா இருந்த அனிதா சம்பத் ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்களா அறியப்பட்டாங்க. இப்போ சீரியல் நடிகையா உருவெடுத்திருக்காங்க. செய்தி வாசிப்பாளரா அறிமுகமாகி சில திரைப்படங்கள்ல செய்தி வாசிப்பாளராவே நடிச்சு பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு ரொம்ப பெரிய பிரபலத்தை பெற்றவங்க அனிதா சம்பத். இவங்களுடைய பவ்யமான அழகுதான் பல இளம் ரசிகர்களை இவங்க பக்கம் ஈர்த்துச்சு. போன 2020வது வருஷம் எமர்ஜென்சி அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க. அந்த சீரிஸ் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. அதை தொடர்ந்து ஜாக்பாட் வாய்ப்பா பிக் பாஸ் வாய்ப்பு இவங்களுக்கு தேடி வந்துச்சு. பிக் பாஸ் 4வது சீசன்ல கலந்துகிட்ட இவங்க பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டாங்க. குறிப்பா கெட்ட வார்த்தைகளை அசால்ட்டா பேசி ரசிகர்களை முகம் சுழிக்க வச்சாங்க. சமீப காலமா இணைய பக்கத்துல துணிக்கடை விளம்பரம், அழகு சாதன பொருட்கள் விளம்பரம், அப்புறம் பெண்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய சின்ன நிறுவனங்களுக்கு விற்பனை தூதரா பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அனிதா சம்பத் இப்போ சீரியல் நடிகையா களமிறங்கி இருக்காங்க. இந்த சீரியல்ல இவங்களுக்கு ஜோடியா கவிஞர் ஸ்நேகன் நடிக்கிறாரு. ஸ்நேகனுக்கு வயசு 46, அனிதா சம்பத்துக்கு வயசு 32. தன்னை விட 14 வயசு அதிகமான ஸ்நேகன் கூட ரொமான்ஸ் செய்ய இருக்காங்க நடிகை அனிதா சம்பத். பவித்ரா அப்படிங்கிற தலைப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் சீக்கிரத்திலேயே ஒளிபரப்பாக இருக்கு. பட வாய்ப்புக்காக இப்படியுமா? 2 பீஸ் நீச்சல் ட்ரெஸ்ல வாணி போஜன். ஆரம்பத்துல விமான பணிப்பெண்ணா பணியாற்றிக்கிட்டு இருந்த நடிகை வாணி போஜன் தொடர்ந்து மாடலிங் துறையில அடியெடுத்து வச்சாங்க. இதோட பயனா விளம்பர படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. விளம்பர படம் ஒண்ணுல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து சீரியல் டைரக்டர் ஒருத்தர் நடிகை வாணி போஜனோட அழகை பார்த்து சீரியல் நடிகையா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் தெய்வமகள் சீரியல். தெய்வமகள் சீரியல் இவங்கள சின்னத்திரை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரி ஆக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போச்சு. ஆரம்பத்துல திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச நடிகை வாணி போஜன் இப்போ வெற்றிகரமா நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நடிப்புல வெளியாகக்கூடிய படங்கள் ரசிகர்கள் மத்தியில சொல்லிக் கொள்ளும்படியான வரவேற்பு பெற தவறி போகுது. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. வாணி போஜனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வருது. ஒரு பேட்டியில பேசின நடிகை வாணி போஜன் என்ன படத்துல ஒப்பந்தம் செஞ்சுட்டு படப்பிடிப்பு தளத்துக்கு போனதுக்கு பின்னாடி இவங்க சீரியல் நடிகையாச்சே, சீரியல் நடிகையோட முகம் எதுக்கு இந்த படத்துல அப்படின்னு என்னோட காது படவே பேசியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன அந்த படத்துல இருந்து தூக்கியும் இருக்காங்க. சீரியல் நடிகையா இருந்தா என்ன, சினிமா நடிகையா இருந்தா என்ன, எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க நடிகை வாணி போஜன். இவங்க இப்போ வெப் சீரிஸ் ஒன்னுலயும் ஒப்பந்தமாயிருக்காங்க. முதன்முறையா இந்த வெப் சீரிஸ்ல 2 பீஸ் நீச்சல் ட்ரெஸ்ல சில நிமிட காட்சிகளை நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட வாய்ப்பு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலையில 2 பீஸ் நீச்சல் ட்ரெஸ்ல நடிக்கவும் தயாராயிருக்காங்க நடிகை வாணி போஜன். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பட வாய்ப்புக்காக இப்படியுமா அப்படின்னு வாயை பழந்துட்டு வராங்க. ஏற்கனவே தன்னோட தோழிகள் கூட தீவு பொண்ணுக்கு சுற்றுலா போயிருந்த நடிகை வாணி போஜன் 2 பீஸ் நீச்சல் ட்ரெஸ்ல புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதோட ஒரு பகுதியா இப்போ 2 பீஸ் நீச்சல் உடையிலையும் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி சீக்கிரத்திலே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.